ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் NMK. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ப்ளவுஸ் பீஸ் இருக்குல்லையே, அது மெயின் பீஸோட நல்ல பக்கமும் நல்ல பக்கம் மெயின் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்று போல் வச்சுக்கிட்டு ஒன்று போல் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே லைனிங் பீஸை வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போடுங்க. மெயின் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்று போல் வச்சுக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போடுங்க. தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. துணி ஒன்று போல் வச்சு போடுங்க. 4 கிளாத்தும் ஒன்று போல் இருக்கணும். ஒன்று போல் வச்சு தையல் போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. இனி அடுத்து படிமான தையல் போடணும். துணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு படிமான தையல் போடுங்க. துணியோட இது ஓரமாக போடுங்க. தையல் நகன்றாமல் ஓரமாக போடுங்க. போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், படிமான தையல் போட்டாச்சு. இனி 1/4 இன்ச்சுக்கு தையல் போடணும். அதை அப்படி மடிச்சுக்கிட்டு 1/4 இன்ச்சுக்கு தையல் போடணும். கிளாத்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. இனி அதே மாதிரி அந்த பீஸையும் தச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 பட்டியும் தச்சாச்சு. இனி எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டி எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பட்டி பீஸ் அப்படி வச்சுக்கிட்டு இங்கே வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் பட்டி பீஸை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கிராஸாக லைட் மடக்கி டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த வச்சுக்கோங்க. துணி விலகிராமல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. இனி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டி பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு.
பட்டி பீஸ் ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் வச்சு பார்ப்போம், ஒன்று போல் இருக்கான்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், ஃப்ரண்ட் பீஸும் பேக் சைடு இந்த இடுப்பு பீஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ஒன்று போல் வச்சு பார்க்கணும். இங்கே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் வருது. ஃப்ரண்ட் பீஸோட பேக் பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்படி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது இடுப்பு பகுதி இருக்குல்ல, அந்த இடுப்பு பகுதி அதை எடுத்துக்கிட்டு நமக்கு எவ்வளோ வித்தியாசம் வருதோ அந்த அளவுக்கு லைட்டாக கொஞ்சமாக இப்படி சரித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், இதுலேருந்து லைட்டாக அப்படி சரித்து தையல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். லைட்டாக இப்படி சரித்து ஒரு தையல் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு தையல் போட்டிங்க இல்லையா, அந்த தையலுக்கு மேலேயே தையல் வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ ரெண்டும் ஒன்று போல் இருக்குது. இங்கே பாருங்கள், ரெண்டு பீஸும் ஒன்று போல் இருக்குது. இதே மாதிரி அடுத்த பட்டி பீஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடு பட்டி பீஸும் ஜாயின் பண்ணியாச்சு. இனி நம்ம கொக்கி பட்டி ஐப்பட்டி தைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொக்கி பட்டி தைச்சிக்கலாம். அதுக்கு ப்ளவுஸ் பீஸோட மெயின் பக்கம் இருக்குல்ல, நல்ல பக்கத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம கொக்கி பட்டி தைக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸை வச்சுக்கணும். கொக்கி பட்டி தைக்கிறதுக்கு மேலே வச்சு தைச்சி உள்ளே திருப்புற மாதிரி வைக்கணும். நல்ல பக்கமும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. நல்ல பக்கமும் ஒன்று போல் வச்சுக்கிட்டு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடுங்க. தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போடுங்க. கொக்கி பட்டி தைக்கிறதுக்கு மேலே வச்சு தைச்சி உள்ளே திருப்புற மாதிரி தைக்கணும். ப்ளவுஸ் பீஸும் நம்ம கொக்கி பட்டிக்கு தைக்கிற எக்ஸ்ட்ரா பீஸும் ரெண்டும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. துணி விலகிராமல் ரெண்டும் ஒன்று போல் வச்சு தையல் போட்டுக்கோங்க. போடும்போது ஃப்ரண்ட் பேக் போடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. அடுத்து படிமான தையல் போடணும். அதை அப்படியே திருப்பிட்டு ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுருங்க. அவ்வளோதான், படிமான தையல் போட்டாச்சு. இனி அந்த துணியை அப்படியே உள்ள மடக்கி பாருங்கள், அப்படியே உள்ள மடக்கி 2 மடிப்பு மடித்து அந்த தையலுக்கு மேலேயே வச்சு தையல் வர மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. 2 மடக்கு மடக்கி அப்படியே தையல் மேலேயே வச்சு இன்னொரு தையல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. தையல் விலகிராமல் கரெக்டாக அந்த தையல் மேலேயே வர மாதிரி பார்த்துக்கோங்க. துணியை கரெக்டாக வச்சுக்கோங்க. இருங்க, தையல் போட்டுட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கொக்கி பீஸ் தைச்சாச்சு. இனி நம்ம ஐ கொக்கி தைக்கிறது எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ப்ளவுஸ் பீஸோட உள் பக்கமாக நம்ம எக்ஸ்ட்ரா பீஸு நம்ம ஐ கொக்கி வைக்கிறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா பீஸ் அது ப்ளவுஸ் பீஸோட உள் பக்கமாக போட்டு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க.
தையல் போட்டுக்கிட்டு இந்த பாருங்கள் உள் பக்கமாக ப்ளவுஸ் பீஸோட உள் பக்கமாக எக்ஸ்ட்ரா பீஸ் போட்டு 1/4 இன்ச்சு தையல் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அது திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஐப்பட்டியும் தைச்சாச்சு. ஐப்பட்டி தைக்கிறதுக்கு ப்ளவுஸ் பீஸோட உள் பக்கமாக நம்ம ஐப்பட்டி தைக்க எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பீஸை வந்து ப்ளவுஸ் பீஸோட உள் பக்கமாக போட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு அதை திருப்பி அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டுக்கிட்டு ப்ளவுஸை திருப்பிக்கிட்டு அதை வந்து எங்கள் வெளியில் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து உள்ளே மடித்து வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி வி டைப்லேயும் தைச்சிக்கலாம். நான் வி டைப்பில் தான் தைச்சிருக்கேன். நமக்கு வி டைப்பில் தைச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் வி டைப்பில் தான் தைச்சிருக்கேன் நான். இதை பாருங்கள், 5 கொக்கி வைக்கணும். ஒரு ப்ளவுஸ்க்கு 5 கொக்கி வைக்கணும். அந்த மாதிரி வர மாதிரி வி போட்டுக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இனி அடுத்த வீடியோவில் ஷோல்ட்ரு எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.